இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ பொரியல் தான். ரொம்ப ஹெல்த்தியான இந்த பொரியல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸில் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம இந்த வாழைப்பூ பொரியலை ஈஸியாக செஞ்சிடலாம் 10 நிமிஷத்தில். இந்த வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சிபி சமையல். வாழைப்பூவில் இந்த பகுதி தான் நம்ம எடுத்து பொரியல் செய்ய போகிறோம். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு நரம்பு மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அதை எடுத்துட்டு நம்ம நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிடணும். வெறும் தண்ணியில் போடாமல் ஒரு கரண்டி மோர் சேர்த்து போட்டோம்னா நம்மளுக்கு கருக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். அப்படியே இங்கே ஒரு பவுலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 அன் ஹவர் மினிமம் ஊறட்டும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே நல்லா அரை மணி நேரமாக ஊறிடுச்சு. தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தேங்காய் கூட குறைச்சல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். துவரம் பருப்பில் இருக்கிற தண்ணி தன்மையே போதும். இது இருக்கட்டும். அப்படியே வாழைப்பூவை நம்ம கட் பண்ணி மோரில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, மோர் தண்ணியில், அந்த வாழைப்பூவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து நல்லா பிழிஞ்சு அதை இந்த மாதிரி ஒரு தட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களால் பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஃபுல்லாகவே பிழிஞ்சிட்டு நீங்கள் அதை தட்டில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பொரியல் நல்லா பொல பொலன்னு வந்துடும். தண்ணி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு பொரியல் பொல பொலன்னு வராது. இந்த மாதிரி நான் ஃபுல்லுத்தையும் இங்கே செஞ்சு வச்சுட்டேன். இப்போ தண்ணி எதுவுமே இல்லாமல் இந்த அளவுக்கு எனக்கு இருக்குது. இப்போ நம்ம இங்கே மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, துவரம் பருப்பு, காஞ்ச மிளகாய், உப்பு, தேங்காய், ஜீரகம்லாம் சேர்த்து அந்த விழுதை இதோடு சேர்ந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுலேயும் தண்ணி இருக்கக்கூடாது, நம்ம காயிலையும் தண்ணி இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ நான் ப்ரெஷர் பேனில் ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இட்லி குண்டானில் வேணாலும் ஒரு 10 to 12 மினிட்ஸ் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு காயும் பருப்பும் வெந்திருக்கணும். அதனால் நான் சீக்கிரமாக முடியுன்றதுனால ப்ரெஷர் பேனில் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். அப்படியே நான் ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ எனக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு நல்லா சூடாக இருக்கும். இப்போயே நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பொல பொலன்னு இருக்காது. அதனால் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்யணும். பாருங்கள், நம்ம ஆற வச்சதுக்கப்புறமா எந்த அளவுக்கு பொல பொலன்னு இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு பொல பொலன்னு இருந்ததுன்னா நம்ம பொரியல் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாயில் நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம இங்கே வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வாழைப்பூ, நல்லா ஆறுனதை இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒரு வாட்டி கலந்து விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். உப்பு ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போதே சேர்த்துருக்கோம். தேவைன்னா சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பொரியலில் ஈரத்தன்மை இல்லாததுனால ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா போதும். அவ்வளோதான், நம்மளோட வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். காலையில் நம்ம ஸ்கூலுக்கு வேணாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். அந்த அளவுக்கு ஈஸியாக நம்மளால் இந்த பொரியலை செஞ்சிட முடியும் ரொம்ப 10 நிமிஷத்தில். பாருங்கள், வாழைப்பூ பொரியல் எந்த அளவுக்கு நல்லா பொல பொலன்னு இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு ஈஸியாக இந்த வாழைப்பூ பொரியலை நம்ம செஞ்சிட்டோம். இந்த வாழைப்பூ பொரியலோட ரெசிபி உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சிபி சமையலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.